ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறது அவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. பார்லியில் இட்லியும் தோசையும், அதுவும் கருப்புளுந்து சேர்ந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பா இது உங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும். டயட்ல இருக்கிறவங்களுக்கு, சுகர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, அவங்க எல்லாம் இது தாராளமா சாப்பிடலாம். மூணே சாப்பிட சொல்றாங்க, வயிறே நிறைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வருத்தத்தில் இருப்பீங்க, சுகர் பேஷண்ட்ஸ், டயட்ல இருக்கிறவங்க எல்லாம். ஆனா இது 4 இட்லி தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைபர் இருக்கு. அருமையா இருக்கும் பாருங்க. இட்லி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே பிச்சினோம் அப்படின்னா சாஃப்டா, சூப்பரா, டேஸ்டியா, ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. கண்டிப்பா நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. வீடியோ பார்க்கலாங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டிஃபன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு வித்தியாசமான பொருள்ல நம்ம இட்லி தோசை செய்ய போறோங்க. ஆமாங்க, பாருங்க, இது என்ன? பார்லியில இட்லி தோசை. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நான் பார்லி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 3ல் 1 பங்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா இந்த கருப்பு உளுந்து மட்டும் ஊறுறது கொஞ்சம் நேரமாகும். அதுக்கோசம் இப்படி ஊற வைக்கலாம். இதோட கொஞ்சமா வெந்தயம். இது வெந்தயம் ஆப்ஷனல் தாங்க, நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னாலும் பரவாயில்ல. நான் கொஞ்சமா வெந்தயம் போடுறேன். இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஊறி இருக்கு. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேல ஊறி இருக்கு. பாருங்க, உளுந்து நல்லா ஊறி பெருசு பெருசா இருக்கு. நம்ம போடும்போது எவ்வளவு கம்மியா இருந்தது பாருங்க. இப்போ நல்லா பாத்திரத்துக்கு 3/4 அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நாம இது கழுவும் போது நல்லா ஒரு 4-5 தரமாவது கழுவணும், அந்த பார்லியில இருக்கிற ஈரம் போறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நாம நல்ல தண்ணி ஊத்தி வைக்கணும். இப்போ நான் கருப்பு உளுந்து ஊத்தி போட்டிருக்கிறதால இந்த அளவுக்கு இது மாதிரி இருக்கு கலர். அதாவது இது கொஞ்சம் வெளிர் கம்மி தான் இருக்கும், வெள்ளை கலர் கம்மியா இருக்கும். இப்போ நாம இதை அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்ல ரொம்பவும் சாஃப்டா இல்லாம ரொம்பவும் மரமரான்னு இல்லாம அரைச்சிக்கோங்க. அப்பதான் இட்லி வைக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு விப்பர்ல போட்டு போட்டு அரைச்சிக்கோங்க. மாவு சூடாகாம பார்த்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில இருக்கிறதையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன். அதோட நம்ம மிக்சியில இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இட்லி பதத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இதில். இப்போ நான் மிக்சியில் இருக்கிற தண்ணியை சேர்த்துடுறேன். ஏன்னா அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 7 to 8 மணி நேரம் ஊறட்டும், புளிக்கட்டும். இப்போ காலையில் நம்ம இது டிஃபனுக்கு ரெடி ஆகிடும். இப்போ காலையில் நாம இட்லி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, மாவு நல்லா புளிச்சு மேலே வந்திருக்கு. நல்ல கணிசமும் கொடுக்கும் இந்த மாவு. பாருங்க, சூப்பராக இருக்கு இல்லைங்களா? நம்ம ஒரு 200 மில்லி அளவுக்கு போட்டிருக்கோம். அதாவது பார்லி மட்டும் 200 மில்லி, அந்த கருப்பு உளுந்து 3ல் 1 பங்கு அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். வெந்தயம் கொஞ்சோண்டு. இந்த குவான்டிட்டி பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இட்லி ஊத்துற பதத்துக்கு மாவு கரெக்டா இருக்கு. இன்னும் நாம இதுல தண்ணி எல்லாம் ஒன்றும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்க, இதுல இட்லி வச்சிடலாம். ரொம்ப ஹைட்டா வைக்காதீங்க, நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்க, 1 கரண்டி மாவு எடுத்தாலே 2.5 இட்லி அளவுக்கு வரும். நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபனுங்க. எண்ணெய் கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை குக்கரில் வச்சிடலாம். இப்போ நான் இதை குக்கரில் வச்சு மூடிடலாம். இது 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகணுங்க. இது கொஞ்சம் நிதானமாக தான் வேகும். நம்ம நார்மல் இட்லி ஆட்டம் 8 நிமிஷம் பத்தாது, இதுக்கு 10 நிமிஷம் வேணும். இப்போ இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணலாம். இந்த சட்னியும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. எல்லா டிஃபன்ஸோடையும் ஒத்து போகும், குவிக்காகவும் செஞ்சுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். வெறும் சன்ன அனல் இருந்தாலே போதும், மடமடன்னு இது வறுபட்டுடும். இப்போ இது வறுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிமிஷம் இந்த எள்ளு வறுபட்டு இப்போ வெடிக்க ஆரம்பிக்குது. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இது சூடு ஆறுறதுக்குள்ள நாம கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதுக்கு தேவை, அது ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எள்ளு சூடு ஆறினதுமே மிக்சிக்கு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, இதோட 3 பல்லு பூண்டு. இது ஆப்ஷனல் தான், நம்ம டேஸ்ட்டுக்கு வேணும்னா போட்டுக்கலாம்.
ஒரு பச்சை மிளகாய், இது துளியோண்டு புளி. புளி வந்து நம்ம எலுமிச்சப்பழமும் பிழிஞ்சுக்கலாம், புளியும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க கொத்தமல்லி கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நாம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டா போதும், ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுல வந்து உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்திக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிமிஷம் கொத்தமல்லி எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான வித்தியாசமான ஒரு சட்னி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து நமக்கு கருப்பு எள்ளு போட்டோம்னா இன்னும் உடம்புக்கு நல்லது. இப்ப நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க கருப்பு எள்ளு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சூப்பர் சட்னி, குவிக்கான சட்னி கூட. பாக்கலாங்களா? அடுத்தது டிஃபன் ரெடி ஆகட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் இறங்கினு நம்ம ஓபன் பண்ணலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இட்லி. நல்ல நான் சொன்ன மாதிரி பாருங்க, நம்ம அரை கப்புக்கு தான் நம்ம மாவு ஊத்தினோம். எவ்வளவு அழகா நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. இப்ப நாம மேல் தட்டு வைக்கும் போது அதோட இடிக்கும். இதை விட மாவு ஊத்தினோம்னா இப்ப இது சூடாரட்டும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவுல வந்து கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் புளிக்கலாம். அதாவது தோசை ஊத்தும் போது கொஞ்சம் புளிப்பா இருந்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் புளிச்சப்புறம் கூட ஊத்தலாம். ஆனா இப்போ உங்களுக்கு வீடியோவுக்கு உடனே நான் ஊத்தி காமிக்கிறேன். ஆனா உடனே இது மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்க, தோசைக்கல்லை செக் பண்ணிக்கோங்க, அனல் சரியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பதத்துல வேணுமோ அந்த பதத்துல நாம எடுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா வருது. பார்லியில இட்லி தோசை பாருங்க, சூப்பரான டிஃபனா இருக்கும். இப்போ நாம இதுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் கூட இது தேவையில்லை அதிகமா, லைட்டா இருந்தா போதும். பாருங்க நான் ஒரு 3 ஸ்ப்ரே தான் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா சூடாகட்டும். பாருங்க சுத்தியும் நல்லா அழகா அப்படியே ஏந்திரிக்குது. இப்ப இது வந்து நமக்கு எவ்வளவு ரோஸ்டா வேணாலும் எடுத்துக்கலாம். வயசானவங்க இல்ல குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டணும் அப்படின்னாலும் தாராளமா இத சாஃப்டா எடுத்து நம்ம ஊட்டலாம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எத்தனை வேணாலும் சாப்பிடலாங்க. டயட்ல இருக்கிறவங்களும் சரி, சுகர் பேஷண்ட்ஸும் சரி 3-4 தோசை கூட சாப்பிடலாம். இட்லியும் அதே போல 3-4 இட்லி கூட சாப்பிடலாம். எவ்வளவு குவிக்கா, நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா, இவ்வளவு ஹெல்த்தியா எந்த டிஷ்ஷும் இருக்காது நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ். இப்போ இது ரெடி ஆகட்டும். இப்போ மேல வேணா இன்னொரு தடவை வேணாலும் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா முறுமுறுன்னு வேணுங்கும் போது இன்னொரு தடவை எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்ப இந்த தோசை ரெடி. நீங்க லஞ்சுக்கு எடுத்து அனுப்பலாம், கொடுத்து அனுப்பலாம், நீங்களும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாங்க. இப்போ அடுத்தது சர்விங். இப்ப பாருங்க இட்லி வந்து எவ்வளவு அழகா வருது பாருங்க. வெந்தயம் போட்டா நமக்கு வரவே வராது. ஏன் அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு போகும். இதுல வந்து பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாசனை கும்மன்னு இருக்கு. அந்த கருப்புளுந்து பருப்பு இருக்கிறதாலையும் அந்த பார்லி வாசனையும் அவ்வளவு அருமையா இருக்கு. இப்போ தோசை வச்சாச்சு பாருங்க. இதுல வந்து இப்போ இந்த நம்ம அரைச்ச கொத்தமல்லி எள்ளு சட்னி, அதோட போன வீடியோ நான் போட்ட மிளகு குழம்பு, ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டிஷ். பார்லி வந்து வீட்டுல கொஞ்சோண்டு எங்கேயாவது வச்சிருப்போம் நாம, ஏதாவது அஜீரணமா இருக்கும் போதோ இல்ல ஜீரணமாகல காலில் தண்ணி கோத்துருக்கு, அது மாதிரி டைம்ல நம்ம கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு நம்ம வச்சிருப்போம். ஆனா இனிமே நீங்க ரெகுலரா மாச சாமான்ல வாங்கிடுவீங்க. 1/2 கிலோ போட்டுடுங்க, மாசம் ஒரு தரம் போட்டுடலாம் இந்த தோசையை அப்படின்னு சொல்லிட்டு, இட்லி தோசை ரெண்டுமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா போட்டுடுவீங்க. ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷுங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப இதமா இருக்கும், வயிறு கட்டாது, அதே டைம்ல நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். டயட்ல இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஃபைபர், இது ஃபைபர் இருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து இதெல்லாம் வேணும்னு கூட இல்லைங்க, வெறும் இட்லி மிளகா அப்படி இருந்தா கூட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இட்லியோட சாஃப்ட்னஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பார்த்து சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க. எனக்கும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.